நம்ம ரவீந்திர கௌஷிக் உளவாளியை பார்த்துருக்கோம், அஜித் தோவாலை பார்த்துருக்குறோம், மொசாதை பற்றி பார்த்துருக்கோம், சிஏஏ பற்றி பார்த்துருக்கோம். இப்படி பல உளவாளிகள் பல சாகசங்கள் செய்தாலும் பிரான்ஸில் இருந்த அந்த பௌரி ஸ்காட் அப்படிங்கிற உளவாளி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது பார்ப்போம். உளவாளிகள் தங்களுடைய உயிரையே மாய்த்து நாட்டுக்காக தியாகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில உளவாளிகள் நாட்டுக்கு எதிராகவே மற்ற நாட்டுக்கு தன்னுடைய நாட்டினுடைய ரகசியங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு உளவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த உளவாளி எப்படி இன்னொரு நாட்டு உளவாளியோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்முடைய நாட்டிலிருந்து வேற ஒரு நாட்டுக்கு ஒரு உளவாளி போறப்ப அந்த உளவாளி தான் யாருன்னு தெரியாமையே அந்த நாட்டுக்கு இருக்கணும். அந்த மாதிரி அவர் நடந்துக்கணும். அந்தந்த நாடுகள் மற்ற நாடுகளிலிருந்து எந்த உளவாளிகள் வர்றாங்க அப்படிங்கிறத தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருவாங்க. இப்போ நடைமுறையில் என்ன இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா தூதரகங்கள்லையும் அந்தந்த நாட்டினுடைய உளவாளிகள் வேறொரு பேரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உளவாளின்னு தெரியாது. ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கன்சல் ஜெனரல் அப்படின்னு இருப்பாங்க, ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அண்டர் கவர் ஸ்பைஸ். இது அண்டர் கவர் இஸ் ப்ளோன் அப்படின்னு சொன்னால் அவங்க உளவாளியாக இருக்கிறது அந்த நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் தெரிஞ்சுதுன்னா இட் இஸ் காம்ப்ரமைஸ்ட், அவ்வளோதான். அப்போ தன்னுடைய தாய் நாட்டுக்கு அவர் திரும்ப வேண்டியதான், இல்லைன்னா அவங்க திரும்பிடுவாங்க. இந்த உளவாளிகளுக்கு ஒரு உளவாளிகள் இருப்பாங்க. அதான் ஒவ்வொரு நாடும் இதை பின்பற்றிட்டு இருப்பாங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு 1964 பிரான்ஸில் நடந்த ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம். பௌரி ஸ்காட் அப்படிங்கிறவர் ஒரு பிரெஞ்சு. அவர் 1964 பீக்கிங், சைனாவினுடைய தலைநகரில் பிரெஞ்சு எம்பசியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போய் வேலை பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே அவர் ஒரு உளவாளியாக அவருக்கு பயிற்சி கொடுத்து தூதரகத்தில் கணக்காளராக பணியாற்றுறார். 1964 அவர் அங்கே பணியாற்றுகிறப்போ அங்கே ஒரு ஷி பி பூ அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்குறார். அந்த ஷி பி பூ ஒரு பெரிய ஓப்ரா டான்சர். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த தூதரகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ பௌரி ஸ்காட்டுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அந்த ஷீ இவரை இன்வைட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஓப்ரா டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக. ஒரு நாள் போகிறப்ப ஒரு பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த அம்மா நடத்துது. இதில் அங்கே போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறப்போ அது மாதிரி, நான் பட்டர்ஃப்ளை பற்றி உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பாக ஆழமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே பௌரி ஸ்காட் அந்த அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற அந்த உளவாளி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போன உடனே ஷீ பூ ஃபூ என்ன சொல்லுது, அந்த பட்டர்ஃப்ளை நான் தான், என் கண்களை பாருங்கள், என்னுடைய உதடுகளை பாருங்கள், நான் தான் அந்த பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க காத்து கொண்டிருக்கிறவர் தான் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இருவரும் மனம் லயித்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காதலர்களாக மாறிவிட்டார்கள். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இதை பார்த்த உடனே அந்த சைனீஸ் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், சீக்ரெட் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க, இதை வாட்ச் பண்ணிவிட்டு, எஸ் இதுதான் ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனி ட்ராப்னா என்ன? ஒரு பெண்ணை வைத்து இன்னொரு உளவாளியை மடக்குவது தான் ஹனி ட்ராப், இல்லைன்னா ஹனி பாட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த பௌரி ஸ்காட்டை காண்டாக்ட் பண்ணி, நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஆவணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாமே கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப ரகசியமான அந்த ஆவணங்கள், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி அவர்களுடைய உறவு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. திடீர்னு 1966 இந்த ஷீ பூ வர்றாங்க. வந்துட்டு பௌரி ஸ்காட்டை சொல்கிறாங்க, இதுதான் உங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி. குழந்தையினுடைய பெயர் ஷீ டூ டூ. அதை பார்த்த உடனே இந்த பௌரி ஸ்காட்டுக்கு ரொம்ப ஆனந்தமோ, என்னை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நாட்கள் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஆவணங்களையும் அப்படியே இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சைனா அரசாங்கம். பிரெஞ்சு அரசு ஒரு சில சந்தேகம் வருது அவங்களுக்கு. அந்த சமயத்தில் கணக்காளராக இருந்த பௌரி ஸ்காட்டை பிரான்ஸுக்கு திரும்ப அழைக்கிறார்கள். அப்படி அவர் வந்துடுறார். அந்த சமயத்தில் அங்கே கல்ச்சுரல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ பயங்கர போராட்டம், கிளர்ச்சிகள். அது சைனாவில் அதான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எதுனா அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன். அந்த சமயத்தில் தன்னுடைய காதலி ஷீ பூ இவர் பார்க்க முடியலன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. உடனே நீ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கொடுத்துட்றாரு. அந்த காதலியை பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைனீஸ் கவர்மெண்ட்டு ஷீ பூவை அப்படியே திருப்ப அனுப்பிச்சிடுறாங்க. எங்கே? ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிச்ச உடனே
இருவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. 1983 இங்கே ஃப்ரான்ஸில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இப்படி நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. திடீர்னு வந்து 1984 ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் ரகசிய ஆவணங்களை சைனா அரசுக்கு திருடி கொடுத்ததாக சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ பௌரி ஸ்காட்டினுடைய காதலி ஷி பி பூ வந்து ஒரு பெண் அல்ல ஆண் அப்படின்னு சொல்லி பௌரி ஸ்காட்டை வந்து சொல்கிறாங்க. இந்த பௌரி ஸ்காட்டுக்கு வந்து அப்படியே அதிர்ச்சி. எப்படி ஹவு இஸ் இட் பாசிபிள்? முடியவே முடியாதே, எனக்கு குழந்தை இருக்கு, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையிட்ட ஆக்ரோஷமாக ஆர்கியூ பண்ணுறான். இல்லை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். அவள் ப்ரூவ் பண்ணுறேன்னா என்னுடைய நேரடியாக எங்கள் முன்னாடி நிறுத்துங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பௌரி ஸ்காட் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் அழுகையோடும் அப்படியே வந்து இருக்கான். உடனடியாக காவல்துறையினர் அந்த ஷீ பூவை வந்து அப்படியே ஒரு அறைக்கு கூப்பிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஆடைகளை கலந்து அப்படியே நிர்வாணமாக்கி பௌரி ஸ்காட்ட காமிக்கிறாங்க. அவன் பார்க்கறான். பார்த்த உடனே அதிர்ச்சியில் அப்படியே கீழே விழுந்து மூர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் எழுப்பி கொண்டுட்டு போய் அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் உள்ள போட்ட உடனே ஒரு தட்டை எடுத்து அதை கிழிச்சு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். ஆனால் அந்த சிறை காவலர்கள் வந்து உடனடியாக காப்பாத்திடுறாங்க. இப்படி அவனால் நம்ப முடியவில்லை, ஆனால் நம்ப வேண்டிய கட்டாயம், அதிர்ச்சி, என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரே குழம்பி போய் சிறைச்சாலையிலேயே கிடக்கின்றார். எப்படி இந்த பெண்ணாக இருந்த ஷி பி பூ ஆணாக எப்படி மாறினால், அல்லது உண்மையிலேயே ஆணா பெண்ணா, இதை விசாரணை பண்றப்போ இவள் வந்து ஒரு ஆண். இவ வந்து தன்னுடைய நாட்டிற்காக இந்த பௌரி ஸ்காட்டை வந்து எப்படியும் வந்து ஒரு ஹனி ட்ராப் பண்ணி ரகசியங்களை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் தன்னுடைய ஆண் உறுப்புகளை வந்து மாற்றி அமைத்து அதை சுருக்கி அதை ஒரு பெண் உறுப்பு போல ஆக்கிட்டு இந்த மாதிரி பௌரி ஸ்காட்டுகிட்ட தொடர்பில் இருந்திருக்கான். இதில் நினச்சி பாருங்க, நம்ம வந்து ஒரு திருமணம் செய்த ஒரு பெண் வந்து ஒரு ஆணாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த நிலைமை அவனுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த அடிப்படையில் அந்த பௌரி ஸ்காட்டை வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் ஃபெலோ, இவன் வந்து பைசெக்சுவலாக பின்னாடி மாறிடுறான். அதனால தான் வந்து இவன் வந்து ஆனா பெண்ணாங்கிறத கூட சரியாக கவனிக்கல. உண்மையிலேயே பிறந்த குழந்தை வந்து இவனுடைய குழந்தைன்னு நம்பிடுறான். ஆனால் அந்த குழந்தை வந்து உய்கூர் ஜிங்ஜியாங் அப்படிங்கிற பிரதேசத்திலிருந்து கொண்டு வந்த குழந்தை. அது வந்து மிக்ஸ்டு ரேஸ் அப்படிங்கிறதுனால அந்த உருவம் இவனை மாதிரியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இவனும் நம்பிடுறான். இப்படித்தான் நாட்கள் அங்கே நகர்ந்து போச்சு. இதை நம்பி இவன் வந்து பல ரகசிய ஆவணங்களை வந்து சைனா அரசுக்கு கொடுத்துட்டான். அதுக்கு பின்னாடி 6 வருஷம் ஜெயிலில் இருந்து முழுமையாக தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றப்போ தன்னுடைய மனைவி என்ன அந்த ஷி பி பூ வந்து முதல்லையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அரசாங்கம் அவள் மீது ஒரு கருணை காட்டி அவள் வந்து 2009 இறந்து போயிடுறா. இந்த உளவாளி வந்து 6 வருஷ தண்டனைக்கு பின்னாடியும் திருந்துவானா? ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். என்னது, இவன் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறான். அது யாரை கல்யாணம் பண்ணுறான்? சேம் செக்ஸ் மேரேஜ், இன்னொரு ஆணை. இவன் ஒரிஜினல் ஐடியா என்னன்னா, இந்த ஆணையும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஷி பி பூவையும் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சான். அதோட ஜெயிலில் இருந்து முதல்ல ரிலீஸ் ஆகி போயிட்டா. அதனால இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வாழ்க்கை நடத்திட்டு போகிறான். அந்த பையன் இருக்கான் இல்லையா, ஷி டூ, அவன் வந்து கல்யாணம் பண்ணி 3 பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அது இந்த உளவாளிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுக்கே ஒரு அவமானம். இந்த ஷி பூ வந்து தன்னுடைய நாட்டிற்காக, சைனாவிற்காக ஆணாக இருந்து பெண் வேடம் ஏற்று நாட்டிற்காக ஒரு உளவு வேலையை செஞ்சா. ஆனால் அந்த பௌரி ஸ்காட் வந்து தன்னுடைய நாட்டிற்கு துரோகம் செஞ்சான். இப்படி உளவாளிகள் பல தரப்பில் இருக்கிறாங்க. இதுதான் ஹனி ட்ராப்புங்கிறது. சைனா அரசாங்கம் கரெக்டாக இவனை ஹனி ட்ராப் பண்ணாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சபலத்திற்கு ஆளாகிறாங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த அந்தந்த நாட்டு உளவு நிறுவனங்கள், உளவு அமைப்புகள். அப்படி அந்த சபலத்தில் மாட்டினதுனால ஹனி ட்ராப் பண்ணி பிரெஞ்சு ரகசியங்களை சைனாவுக்கு கொண்டு போயிட்டான். இப்படியும் உளவாளிகள் இருக்கின்றார்கள். உளவாளி அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை பண்புகள் என்னென்னா, எந்த விதமான சபலத்திற்கும் ஆளாகக்கூடாது. அது வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது உளவுத்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, குறிப்பிடும்படியாக உளவாளிகளுக்கு அந்த வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சபலங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இந்த சிறிய சபலங்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்திவிடும். இதனால் இதனுடைய நாட்டினுடைய ரகசியங்கள் போச்சு, இவருடைய வாழ்க்கை போச்சு. இதுதான் நம்ம இந்த விஷயத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம்.